26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணதில்லை. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த இன்டர்வியூ வந்து டியூவாக இருக்கு. ஆமாம் சார். உங்களோட ஒர்க்ஸ் பற்றி பேசுறதுக்கெலாம் முன்னாடி உங்களோட லுக் பற்றி பேசிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த லுக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ எப்போலேருந்து இந்த லுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க? அது கண்டினியூ ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஐ திங்க் தில் சாத்தே டைமில் தான் இந்த மீசியும் இதுவும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. தில் சாத்தையில் ஒரு அமெரிக்கானுக்கு ஒரு குறுந்தாடி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த படம் ஷூட்டிங் பண்ணும்போது அவங்க வந்து அந்த டைமில் ஃபரானோட ஒய்ஃப் வந்து ஷீ யூஸ் டு ரன் சலூன், ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சலூன் நடத்திருந்தாங்க. அதனால தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, முடி வெட்டினாங்க. அந்த டைமில் எனக்கு முடி வெட்ட முடியாது, அதனால் இந்த மீசை அந்த இதில் ஒரு லுக்கு ஒன்று ரெடி பண்ணாங்க. அப்போ தான் இந்த கலர் கண்ணாடியும் போட ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ரெட் கலர் கிளாஸஸ் போட்டிருந்தேன். அந்த டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்து தோணுது. ஸோ ஐ சேஞ்ச் மை லுக் இன் தட் ஃபிலிம். ஓகே. அந்த படம் ஆக்சுவலாக ஸ்டைலிஸ்டிக்காக நிறைய அமெரிக்கானோட லுக்கை மாற்றிச்சு கம்ப்ளீட்டாக. அக்ஷய் கண்ணா முதல் தடவையாக பால்டேட்டில் வந்தார். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே லுக்கு சேஞ்ச் பண்ணாங்க, ஹேர் ஸ்டைலு அது எல்லாம். பிகாஸ் தேர் இன்டு அவங்க எல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைல் அது இதெல்லாம். ஸோ அது ஃபரான் கம்பெனியில் ஒரு எக்ஸலில் அது ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. ஓகே. அப்படி ஒரு அங்கேருந்து அவங்க பண்ண ஒரு இதில் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் அது ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்க்கு பண்ணுறதுன்றது ஓகே, பட் நீங்கள் அப்போவே பெரிய சினிமாட்டோகிராஃபர் தான் அந்த படம் பண்ணுற சமயத்துலேயே. ஸோ உங்களுக்கு அதை பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு நான் பண்ணல, அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறவங்க பசங்களாம் வந்து அதை பண்ணி விட்டாங்க. ஓகே. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். என்னன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35th இயர்னு நினைக்கிறேன். நீங்கள் மலையாளத்தில் ஸ்டார்ட் பண்ணி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு 35 வருஷம் ஆச்சு. எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணி 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் 1 year 1.5 years வந்து பயங்கர ஹெக்டிக்காக உங்களோட ஷெடியூல்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. தக் லைஃப் இல்லை, என் ஷெடியூல் எப்பயுமே நம்ம ஊரில் சொல்கிறேன். தமிழில் வந்து பண்ணது சவுத்தில் வந்தது இப்போதான். சவுத்தில் சொல்கிறேன். ஸோ அதான் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிந்தி படங்கள் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டே தான் இருந்திருக்கீங்க. ஒரு 21 yearsக்கு அப்புறம் மணி சார் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ தக்லைஃப்க்கு அப்புறம் ஓஜி ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் பராசக்தி. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 1.5 years அப்படின்றது வந்து எப்படி இருந்ததுன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். லாஸ்ட் 1.5 years வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு வருஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தக் லைஃப்ன்றது வந்து மணி சார் படம், அது வந்து கமல் சார் நடிக்கிறாரு. அது ஒரு பெரிய ப்ராஜெக்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவிவர்மன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கினார், 2 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, எல்லா அவார்டும் வாங்கியிருக்காரு, விகடன் அவார்டு வாங்கியிருக்காரு, எல்லாம் அந்த படத்துக்கு கிடச்சிது. ஸோ அது பொன்னியின் செல்வன் அது மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம 21 வருஷத்துக்கு அப்புறம் மணி சார் கூட ஒர்க் பண்ணுறோம். அப்படி when you go to work in a film like that, நம்ம கான்ஷியஸாக we have to do first justice to the story. அது இல்லாத we have to set the bar higher. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டு வரைக்கும் இப்போ ஒர்க் பண்ணிட்டாங்க நல்லா. அதை மாதிரி அந்த லெவலுக்கு நம்மளும் ஒர்க் பண்ணணுன்றது ஒரு உள்ளுக்குள்ள மைண்டில் இருக்கும். அந்த காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். ரவிவர்மன் என்ன அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும், என் கூட இருந்த ஒர்க் பண்ண ஆளாக இருந்தாலும், somebody is doing very good work, now we have to be par with themன்றது வந்து இருக்கும் எப்பயுமே. அது இல்லைனாக்க there's no fun. அந்த காம்படிட்டிவ்ஸ்னஸ் இருக்கணும். நான் தான் சொல்லுவேன் என்னோட அசிஸ்டன்ஸுக்கிட்ட, நீங்கள் தானே எனக்கு காம்படிட்டரு, நான் உங்க கூட தானே கம்பீட் பண்ணுறேன். இப்போ என் பையனும் வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கபீர் சிங் அந்த அர்ஜுன் ரெட்டியோட ஹிந்தி வெர்ஷன் எடுக்கும்போது நாங்கள் தமிழ் வெர்ஷன் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆதித்ய வர்மா. ஸோ 2 படமும் ஒரே அப்பாவும் பையனை ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னோட பெரிய பையன் வந்துட்டு இங்கே வந்து செகண்ட் யூனிட் கேமராமேனாக ஒர்க் பண்ணார் அந்த படத்தில். அதே செட்டில் மணி சாரோட அசோசியேட்டாக என்னோட 2வது பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பொன்னியின் செல்வன்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவரும் அங்கே இருக்காரு. ஸோ நாங்கள் 3 பேர், ஒரு ஃபேமிலியாக 3 பேரும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா என் கல்யாணத்துக்கு வந்து மணிரத்னம் சார் வந்திருந்தார். இப்போ அவருக்கு பார்த்து எனக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து அவன் வந்து மணி சார்கிட்டே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதே படத்தில் என்னோட இன்னொரு பையன் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணுறான் அசிஸ்டண்ட்டாக. அது செகண்ட் யூனிட் கேமரானா. ஸோ இட்ஸ் அ பிளெஸிங். அதுதான் இதை விட என்ன இது வேணும். ஏன்னா படத்தோட சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் இல்லை. மணிரத்னம் சார் கூடயும் கமல் சார் கூடயும் ஒர்க் பண்ணுற ஒரு ஐகானிக் ஒரு ரீயூனியன் படத்தில் என்னோட 2 பசங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது பிக் டீல். சூப்பர் சார். ஏன்னா குடும்ப படம்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு தான் தக்லைஃப் வந்து ஒரு குடும்ப படமாக இருந்துச்சு. ஓகே, எங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சி கமல் சார் அண்ட் மணி சார் ஜாயின் டுகெதர். ஓகே ஓகே சார். தக்லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே ஓஜி ரிலீஸ் ஆகுது. அது இப்போ நீங்களும் மனோஜ் சாரும் சேர்ந்து தான் அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் பராசக்தி வந்தது. ஸோ இந்த ஷெடியூல்ஸ் பற்றி பேசலாம். ஓஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு முடியறதுக்கு. ஸோ அப்பப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு பீரியடில் வந்து என்னாச்சுன்னா பராசக்தி கிளைமேக்ஸு இதெல்லாம் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது அதே டைமில் அங்கே அவங்க ஓஜிக்கான ஷூட்டிங் வைக்கிறதா இருந்தாங்க. ஸோ ஐ குடன்ட் கோ ஃபார் 15-17 days. அது மனோஜ் பாமா சார் ஷூட் பண்ணார். பொதுவாக இந்த தெலுங்கு படத்துலையே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்காசி என்ன ஆகும்னாக்கா மேஜர் ஷூட்டிங் எப்போ நடக்குன்னாக்கா லாஸ்ட்டில் எடுப்பாங்கல்ல. ஓகே. ஏன்னா படம்லாம் எடிட் பண்ணி பார்த்த பிறகு அப்போ எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் படத்தில் எடுக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு குரூஷியலான ஷூட்டிங் நடந்துச்சு. அதெல்லாம் அவர் மனோஜ் பண்ணியிருந்தார். ஸோ இனவே ஐ குடன்ட் ஹெல்ப் இட். அது என்ன பண்ணுறோன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இங்கே பராசக்தி கிளைமேக்ஸும் அது பெரிய பெரிய செட்டுகள் நடந்துட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் நான் இங்கேயும் விட்டுட்டு அங்கேயும் விட்டுட்டு போனேன். ஒரு படமாவது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் பராசக்தி இருந்து முடித்தேன். அப்போ என்னாச்சுன்னா நடுவில் காட்ட ஹெல்த் ஸ்கேர், ஒரு ஹெல்த் இதுவாக ஒரு 15 நாள் எனக்கு ஒரு இது இருந்து ஸ்கேர் இருந்து. அப்போ அந்த 15 நாள் நான் வந்து ஒர்க் பண்ணல. அந்த 15 நாளைக்கு பராசக்தியில். அதுக்கப்புறம் கேம் பேக் அண்ட் ஸ்டார்ட் ஷூட்டிங். அப்படியாச்சு. ஓகே, புரியுது சார். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது? இப்போ பராசக்தியோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ஈவன் தக் லைஃபோட ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய லெவலில் கிடச்சிது எனக்கு. அதே மாதிரி ஓஜி காட் லாட் ஆஃப் நேம் ஃபார் சினிமாட்டோகிராஃபி. இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு வந்து எல்லா தரப்பு கேமராமேனும் கூப்பிட்டு சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். ஏன்னா படமும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. நிறைய பேருக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா சினிமாட்டோகிராஃபி தனித்து தெரியல, அதாவது கடையோட இருக்கு. நல்லா இருக்கு, இந்த லைட்டிங் நல்லா பண்ணியிருக்கு அப்படின்லாம் தோணாதுக்கு அளவுக்கு, அதையே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணும். ஏன்னா கான்ஷியஸாக என்னன்னாக்கா பீரியட் ஃபிலிம்னா ஒரு நைஸ் ஃப்ரேம் வச்சு நல்ல ட்ராலி போட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக லைட் பண்ணி எடுப்பாங்க. இது அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணோம் நாங்கள். இது ஒரு கண்டெம்பரரியாக இருக்கணும் ஃபிலிம் பார்க்குறதுக்கு. ஷூட்டிங் ஸ்டைல் ஷுட் பி வெரி டைனமிக். அதாவது கேமரா வாஸ் மூவிங், ஆர்டிஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அஸ், அது மாதிரி ஒரு இது பண்ணோன்னு சொல்லி. அதை எப்படிலாம் சொல்லலான்னாக்கா, இப்போ நீங்கள் எது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டு இருக்குது அந்த காரில் பாடிட்டு வருது, அடியாளி. அடியாளி. அந்த பாட்டு வந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு காத்தாலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் எடுத்தோம். நல்ல வெயில் வந்துச்சு, டாப் லைட் ஆகிடுச்சு. சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு 4 மணிக்கு வரலான்னு ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னு தெரியல. அப்படியே உட்காந்துருந்தப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. நல்லா இல்லை அது ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுதாவுக்கு ஃபோன் பண்ணி, சுதா நம்ம காத்தால் எடுத்தது ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணுவோன்னு. என்னாச்சு என்னது? நான் தானே அது வந்து சும்மா ட்ராலியை போட்டு அப்படியே எடுத்தால் நல்லா இல்லை, வில் கிவ் அ டைனமிசம் டு த சாங். ஸோ கிம்பிள் வச்சுட்டு கேமரா மூவ் பண்ணி பெரிய லாங் ஷாட் எடுப்போம். கேமரா மூவ்மெண்ட்டும் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அங்கே க்ரௌடுக்கு நடுவில் பூந்து அப்படி 360 டிகிரி 180 டிகிரி வரட்டும். ஸோ ஒரு ட்ராமா இருக்கும் இந்த பாட்டில், எல்லாமே மூமெண்ட்டில் இருக்கும். காரில் போகிறாங்க, இறங்குனாங்க. ஸோ ஷீ அக்ரி டு இட். அப்போ அதை கோரியோகிராஃபர்கிட்ட சொல்லி அப்படி லென்த்தி ஷார்ட் எடுத்தோம். ஓகே. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கட்டிங் இருக்காது, அதில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் மூமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே. ஓகே. கார்லேருந்து இறங்கி போய் கதவை திறந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடி திருப்பி காருக்கு போயிடுவாங்க, அது மாதிரிலாம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி கரெக்டான லைட்டில் எடுத்தோம், ஈவினிங் லைட்லேயும் மார்னிங் லைட்லேயும். ஸோ அதனால் அந்த பாட்டுக்கு ஒரு பியூட்டி வந்துடுச்சு. அந்த பாட்டு வந்தவுடனே எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்வைலைட் சாங்கும் அவங்க நைட்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை ஒரு ட்வைலைட்டில் எடுக்கலாம், அப்போ தான் டெரஸ் கொஞ்சம்
பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். லைட்டிங் பண்ணாக்க நல்லா இருக்காது. இண்டஸ்ட்ரியல் கிரைன் வச்சு லைட் எல்லாம் அடித்தாக்க நல்லா இருக்கா, நம்ம இப்படி எடுக்கலாம்னு சொல்லி அந்த பாட்டு எடுக்கும்போது தெரியும் நல்லா வந்துட்டுருக்கு சாங். ஸோ தட் கேம். அப்புறம் ஆக்டர்ஸ்லாம் தே ஆல் லுக்டு நைஸ். இப்போ இவர் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேண்ட்ஸமாக இருந்தார் படத்தில். ஸ்ரீலீலா வந்து அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் காஸ்டியூமு, அந்த சாரீலாம் பறக்க வச்சு அந்த இவர் கொடியை வச்சுட்டு இப்படிலாம் ஆடும்போது பயங்கர ஒரு பியூட்டியாக இருந்துச்சு ஷூட்டிங் டைம்லேயே. சூப்பர் சூப்பர் சார். வி நியூ வி ஆர் இன் குட். அந்த சாங் எவ்வளோ நாள் சார் எடுத்தீங்க? 3 நைட்டு. ஓகே ஓகே. நான் இங்கேருந்து ஒரு 4-5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போவேன். போய் இறங்கினோன்னா 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துருவேன். அந்த ட்வைலைட்டில். ட்வைலைட்ன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6:45 எழுது. அதுக்கப்புறம் இது இருக்காது. ஓகே. 6:45 வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அதை ஷூட் பண்ணோம். ஸோ முதல்ல சொல்லிவிடுவேன் நான், முதல் நாள் எங்கே ட்ராக் போடணும், எங்கே க்ரெயினை வைக்கணும், இல்லை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ எது ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும், எது செகண்ட் ஷாட். க்ரெயின்லனாக்கா ஜிப்பிலேருந்து கட்டி கையில் எடுத்து கிம்பிள். ஸோ கிம்பிளையே அப்படியே இதில் மாட்டிட்டோம். அதை அப்படியே கட்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்படி குயிக்காக எடுத்ததுனால அந்த லைட்டு நல்லா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக ஸ்கை நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சார். அப்படி தான் அதை எடுத்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன சார் பிளானு? இப்போது ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தமிழுக்கு வந்திருக்கீங்க. இப்போது தக் லைஃப் வந்துருச்சு, பராசக்தி வந்துருச்சு. இப்போ அடுத்து தமிழில் தான் பண்ண போகிறீங்களா இல்லை? தமிழில் நல்ல ஒரு படம் வந்துச்சு கூப்பிட்டாங்கனாக்க பண்ணலாம். ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு நிறைய யங் டைரக்டருங்களுக்கு என்ன பயனாக்கா, அவர் சீனியர் கேமராமேன், அவர் கூப்பிட்டாக்கா ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும், அவர்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா அண்ணன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்ம வந்து கதைக்காக தான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணோம். அதனால் ஒரு டைரக்டரோட விஷன் தான். அதனால் நான் 2 படம் டைரக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியணும் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோலாம் ட்ரபிள் இருக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே. அதனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ நார்மலி ஒர்க் வித் லாட் ஆஃப் நியூ டைரக்டர்ஸ் ஆல்சோ. இப்போ லோகேஷ் கனகராஜோ இல்லை நெல்சனோ அவங்களாம் வந்து ரெகுலராக ஒரு கேமராமேன் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க மாறுபட்டு ஒரு படம் பண்ணோன்னு நினச்சாங்கன்னாக்கா தே கேன் கால். ஓகே ஓகே. நான் நெல்சன் கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்க கூட ஒரு படம் பண்ணோம், ஆனால் விஜய் உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா, விஜய் கார்த்திக். அதனால் அந்த சிங்கில் இருக்கீங்க. பட் இன்கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐ எம் தேர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ I have no issues with going and asking for work, because ஒர்க்குன்றது வந்து நம்ம தான் கேட்கணும். நம்மளை வச்சு எல்லாரும் படம் எடுக்கணும் கனவுலாம் காணக்கூடாது. நம்ம போய் நம்மளுக்கு தேவையான ஒர்க்கை கேட்டு தான் வாங்கணும். புரியுது சார். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சார், இப்போ ஹிந்தியில் தான் நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஆயுத எழுத்து முடிச்ச அப்புறம் நீங்கள் திரும்பி தமிழுக்கு வந்ததுன்னா 7ஆம் அறிவு தான் நினைக்கிறேன். 7ஆம் அறிவு. கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம் கேப். 7ஆம் அறிவுக்கு அப்புறம் நீங்கள் தமிழுக்கு வந்து தக் லைஃப் தான். இடையில ஆதித்ய வர்மா அந்த படம் பண்ணீங்க. ஸோ அங்கே உங்களை விட மாட்டேன்ட்டாங்களா இல்லை எப்படி அந்த முடிவு எடுக்கிறீங்க? இல்லை, பொதுவாக நான் வந்து எல்லா லாங்குவேஜிலும் படம் பண்ணுவேன். மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலேயும் பண்ணுவேன். ப்ரைமராக ஹிந்தி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அங்கே வீடு இருந்துச்சு எனக்கு, அதனால் அங்கேயே தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற எல்லா பெரிய டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய டேரக்டர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டேன், நிறைய பேர். இப்போ எனக்கு வந்து ஐ ரன் அவுட் ஆஃப் டைரக்டர்ஸ் தேர். ஓகே. இப்போ எங்கள் லாட்டில் தான் பார்க்கணும், இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு தோன்ற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும். ஓகே ஓகே. இப்போ துரந்தர் எடுத்த ஆதித்ய தர்ன்னு இருக்கார் இல்லைங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் தான் போய் பண்ண வேண்டியது. ஓகே. நாங்கள் போய் லொக்கேஷன்லாம் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். அந்த படத்தில் வந்து ஃபஹத் கான் சொல்லிட்டு பாகிஸ்தானி ஆக்டர் தான் லீட நடிக்கிறதா இருந்தது. அப்போ தான் இந்த பல்லுமா அந்த இது பிளாஸ்ட் ஆன உடனே இந்தியாவில் வந்து இது பாகிஸ்தானி ஆக்டர்ஸு, கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரையும் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த படம் நின்று போயிடுச்சு. ஓகே. அப்போ இது என்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு அவர் போய் பார்த்து ஸ்டடி பண்ண போனபோது அவருக்கு அது தெரிஞ்சது என்னென்னா, அதுதான் அவர் உரியா எடுத்தார். ஓகே. உரின்னு ஒரு படம் எடுத்து அது பெரிய ஹிட் ஆகி நேஷனல். அந்த உரிக்கு என்ன தான் கூப்பிட்டுருந்தாரு. நான் போய் மீட்டிங்லாம் பண்ணேன். ஆனால் டேட்டு மாறிடுச்சு. அவர் நினச்ச டேட்டு கிடைக்கல, ஆக்டர்ஸ் கிடைக்கல. அப்புறம் விக்கி கௌஷல் கிடைக்கும்போது அவர் அப்போ விக்கி கௌஷல் பெரிய ஆக்டர் இல்லை அந்த டைமில். ஸோ அவர் அப்போ தான் வந்து அப்கமிங் ஆக்டர். அவரை போட்டு எடுக்கிறோன்னு பட்ஜெட்லாம் கம்மியாயிடுச்சு. ஓகே. அப்படியே அந்த படம் நான் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ துரந்தர்னு படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நாளாக பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதுதான் சார். இப்போ அதான் அங்கே அதிகமாக அப்படி தான் இந்த படங்கள் ஹிந்திலேருந்து இங்கே ஒரு தெலுங்கு படம் கூப்பிட்டாங்க. ஒரு தெலுங்கு படம் பண்ணி இன்னொரு தெலுங்கு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த மணி சார் ஆரம்பிக்கிறாருன்னொன்னே நான் மணி சார் அப்ரோச் பண்ணி அந்த படம் பண்ணேன். அப்புறம்
பராசக்தி அவங்களே கூப்பிட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ் ஆயுதத்துக்கு அப்புறம் 7ஆம் அறிவு தான் வரீங்கன்னா, இதுக்கு இடையில நீங்கள் கஜினி ஹிந்தி நீங்கள் பண்ணீங்க. அந்த கனெக்ஷனில் தான் தொடர்ந்து அப்படியே அடுத்த 7ஆம் அறிவு நீங்கள் அசோசியேட் பண்ணீங்களா சார்? இல்லை ஆமாம் ஆமாம். ஓகே. ஏன்னா முருகதாஸ் வந்து இங்கே இருந்தார், கேகே நகர் பக்கத்தில் தான் இருந்தார். அப்போது முன்னெல்லாம் வாக்கிங் போகும்போது மீட் பண்ணுவேன். சார் நம்ம ஒரு படம் பண்ணோம் சார்னு சொல்லுவார். நான் ஆமாம் சார் பண்ணுவோம் சார்னு சொல்லிட்டு நான் நானும் ஒரு நடப்பேன் கொஞ்சம். அப்படி இருந்த நட்பு தான் அது. திடீர்னு அமீர் கான் வந்து சொன்னார், இந்த கஜினின்னு ஒரு படம் போடுறாங்க, நம்ம போய் பார்க்கலாமான்னார். பாருங்கள் நல்ல படம் தான். நான் ஃபனாக ஷூட்டிங்கில் இருந்தேன். ஓகே. நீ நைட் பார்க்க போகிறேன்னு பார்க்குறேன். மறுநாள் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு படம், அந்த படத்தை தமிழ்லேருந்து ஹிந்தியில் எடுக்க சொல்கிறாங்க, வாட் யூ திங்க்னார். நல்லா இருக்கு பண்ணுங்கண்ணே. ஹூஸ் த டைரக்டர்னு கேட்டேன். தட் பாய் ஹூ ஹஸ் டன் தமிழ் வெர்ஷன் இஸ் வெரி குட் அப்படின்னாரு. ரொம்ப நல்லது சார்ண்ணே. தென் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம் ஐல் ஆக்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னாரு. இப்படி ஒரு சும்மா ஒரு இது சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் தானே டெசிஷன் எடுக்கணும். யூ ஆல்சோ கம் அண்ட் டூ த ஃபிலிம். நான் ரீமேக் பண்ணுறதா இல்லை, நிறைய ரீமேக் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ரீமேக். இல்லை யூ கம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு தான் மீட் பண்ணேன். அப்புறம் முருகதாஸ் பண்ணுறதுனால இன்னும் ஈஸியாக இருந்தது கம்யூனிகேஷன். ஓகே ஓகே சார். இப்போ அமீர் சார் சொல்கிறாரு, நீங்கள் உள்ள வரீங்க. முருகதாஸ் சார் வந்து அமீர் சார் சொன்னோன்னே அப்போ அவருக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் பேசி இதை அடுத்த கட்டமாக போய் இப்போ கஜினி படம் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியா இருக்குது. என்னென்னா நம்ம சிட்டிசன் பண்ணும்போது அமீர் கானோட தில் சாத்தே ஷூட்டிங்க்கு நான் டேட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் சிட்டிசன் வந்து தே ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டார்ட் த ஃபிலிம் இமிடியேட்லி. சிட்டிசன் நீங்கள் தானே சார்? ஆமாம். ஓகே. அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து 6 மாதம் நான் இல்லை. அதுக்கப்புறம் இது தில் சாத்தா எடுக்க போகிறேன், 6 months ஐ எம் நாட் கோயிங் டு பி தேர் அப்படின்னு சொன்னேன். அஜித் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் இந்த 15 நாள் ஷூட் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வந்து அந்த படம் 6 மாதம் கழிச்சு எடுத்துக்கிறேன், நான் வேறு படத்துக்கு டேட்டு கொடுத்துக்கிறேன்னாரு. அப்படி அவர் கொடுத்த டேட் தான் தீனா. ஓ ஓகே ஓகே. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ முருகதாஸோட ஃபர்ஸ்ட் பிரேக்கு நானும் அமீர் கானும் காரணம் அப்படின்னு சொல்லி முருகதாஸ் சொன்னார். சூப்பர் சார். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலி எனக்கே தெரியாது, அவர் தான் சொன்னார். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் 2 பேரும் என்ன வந்து படம் கிடைக்கிறதுக்கு, புது படம் ஃபர்ஸ்ட் படம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு. சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்கள் கஜினி ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே பெரிய லெவலில் ஹிட்டு. அமீர் சார் வந்து கரெக்டாக கணிச்சிருக்காரு, இந்த ஸ்கிரிப்ட் நமக்கு பெரிய ஹிட். ஸோ அதே மாதிரி அவர் நினச்சிருந்தா ஹிந்தியில் இருக்க எந்த டேரக்டர் வேணாலும் அவர் டேரக்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஆனால் முருகதாஸ் சாரே பண்ணணுன்ற இது எதனால் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் முருகதாஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்தார். படம் அவருக்கு கன்வின்சிங்காக இருந்தது. தென் ஐ திங்க் முருகதாஸ் சார் வர சொல்லியே நம்ம மீட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்பயும் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, ஏன்னா ரொம்ப அன்அசியூமிங்காக இருக்கார், ரொம்ப சிம்பிளாக இருக்கார், இவ்வளோ பெரிய படத்தை கேரி பண்ணுவாரான்னு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னாக்கா அவரோட படம் தான் அது. இதுல இந்த படத்தை எப்படி எடுப்பீங்கன்னு நான் எப்படி கேட்குறது? இந்த படத்தை அவர் தான் எடுத்திருக்காரு, அதை பார்த்து தான் நம்ம இது பண்ணுறோம், அதனால் அதை சந்தேகப்படாது, அதை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னாரு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ அங்கேருந்து 7ஆம் அறிவு டாக்கு வந்தபோது உங்கள்கிட்ட அவர் சார் சொல்லியிருப்பாங்கல்ல சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழ் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது. அவருக்கு தமிழில் படம் பண்ணிட்டு ஹிட்டு கொடுத்துட்டு ஹிந்தியில் போய் ஹிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் தமிழில் வந்து அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் உங்களுக்கு ஆயுத எழுத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு டைரெக்டாக பண்ணுற தமிழ் படம் இது. ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது நீங்கள் 7ஆம் அறிவுக்கு கமிட் ஆகும்போது? 7ஆம் அறிவு கமிட் ஆகும்போது என்னாச்சுன்னா, என்னோட பையன் வந்து இங்கே ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாரு. ஓகே. இப்போ ஹூ இஸ் த கேமராமேன் நவ். அவன் வந்து ஊரை சுத்தம் நல்லா. அதனால என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு தமிழ் படத்தை அக்செப்ட் பண்ணி இங்கே வந்துருங்க, இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லி தான் அந்த டைமில் கரெக்டாக 7ஆம் அறிவுக்கு அது சொன்னார், நம்ம பண்ணலான்னு. சரி, இதுவும் அந்த குவாலிட்டி கழிச்சு பார்த்தா இது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்தில் டானுக்கு வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு 7ஆம் அறிவு பண்ண வந்துட்டேன். முருகதாஸ் ரொம்ப ஹம்பிளான ஒரு ஆள், இருக்கிறதே தெரியாது, குவைட்டாக இருப்பார், ஆனால் ரொம்ப ஷார்ப். அவருக்கு என்ன ஸ்க்ரீன் பிளேல என்ன வேணும்னு நல்லா தெரியும், அதுக்கு என்ன ட்ராமா பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால் அவரோட படங்களில் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு டெலிட்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர் சூப்பர் சார். 7ஆம் அறிவு படம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஹிந்திக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய வர்மா தான் வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தக் லைஃப் தான்.
ஆதித்யவர்மா எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆதித்யவர்மா எப்படின்னாக்கா, ஆதித்யவர்மா தே கால் மீ டு ஷூட் த ஃபிலிம். கேமரா டேரக்டரா. ஓகே. நான் சொன்னேன் பாலா சார் எடுத்த படம். பாலா சார் அந்த படத்தை தமிழ்ல எடுத்து அவர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதை போய் நான் ஏதோ திருப்பி எடுத்தாக்கா ரொம்ப ஸ்டூபிடாக இருக்கு, என்னால் அது பண்ண முடியாது. நான் ஐ ரெஸ்பெக்ட் பாலா சார் எ லாட். இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ண முடியாது, நான் வேணால் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன், வேறு யாராவது கூப்பிட்டுவாங்க அப்படின்னு. அப்படி தான் என்னை அந்த படத்தை கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே. உங்களை டைரக்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டது யாரு சார்? ப்ரொடக்ஷனில். ஓகே ஓகே. ஐ செட் நோ டு தட். ஓகே. ஆனால் பாலா சார் படம் நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை சார் இது வரைக்கும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவரோட படங்கள், அவரோட ஒர்க்கை. ஸோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததா? இல்லை ஒரு தடவை பாலா சார் எதுக்கோ ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பிதாமகன் ஹிந்தியில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். மற்றபடி பாலா சார் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஓகே. அவர் நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டார். அதனால் என்ன சார், ஏன்னா அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஷூட்டிங் வேணா வச்சுக்கோங்க வேணான்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு சீனியரை கூப்பிட்டாக்கா அதெல்லாம் கேன்சலேஷன்லாம் பண்ணாக்க நம்ம கடுப்பாயிடுவோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தலைவலி எதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பிதாமகனை ஹிந்தியில் பண்ணலான்ற எண்ணம் அவருக்கு இருந்துருதா சார்? இருந்துச்சு. ஓகே சார். இந்த ரீமேக் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போது கஜினி பற்றி பேசும்போது அமீர் சார் உங்கள்கிட்ட கேட்கும்போது நான் நிறைய ரீமேக் பண்ணிட்டேன், நான் இனிமேல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே பெரிய பெரிய படங்கள். நீங்கள் தேவர்மகன்லேருந்து, தேவர்மகன் வந்து இங்கே பிஜி சார் பண்ணாங்க, அங்கே விராசத்தில் நீங்கள் பண்ணீங்க. அதே மாதிரி ஓகே கண்மணி இங்கே பிஜி சார் பண்ணாங்க, அங்கே ஓகே ஜானும் நீங்கள் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் அர்ஜுன் ரெட்டியே எடுத்துக்கங்க. அர்ஜுன் ரெட்டி அங்கே 2 சினிமாகிராஃபர் அசோசியேட் பண்ணியிருக்காங்க, தமிழில் நீங்கள் பண்ணீங்க. ஐயப்பனும் கோஷம் வந்து இங்கே சுதீப் எலமோன் பண்ணுற மலையாளத்தில், நீங்கள் பீம்லா நாயக் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தென்மாவின் கும்பத்து அங்கே கேவிஆர் சார் பண்ணுறாங்க, ஹிந்தியில் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் சார். இப்போ அந்தாதுன் கே மோகனன் அவர் ஹிந்தியில் பண்ணியிருக்காரு, இங்கே வந்து நீங்களே டைரக்ட் பண்ணி ஷூட் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளவு படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற நல்ல தெளிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. அதை பற்றி பேசலாம். இப்போ விராசத்துக்கு நோ சாய்ஸ் அது வந்தபோது அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம். ஓகே. ஸோ அதனால் அதை ஒத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு அவார்டு எல்லாம் கிடச்சிது. ஓகே. அப்போ பிசி சார் எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, பிசி சார் சொன்னாடே நான் கொஞ்சம் ரஸ்டிக்காக எடுத்தேன், நீ கொஞ்சம் கிளாமர் எடுத்துருக்கடா படத்தை அப்படின்னாரு. ஓகே. அதே படத்தை கிளாமர் டோனில் எடுத்துருக்கேன்னாரு. ஆமாம் சார், ஹிந்தி படம்ன்றதுனால கொஞ்சம் அப்படி எடுக்க வேண்டி வந்துச்சுன்னு. ஓகே கண்மணி வந்து ஷாத் அலி மணி சார் சொன்னதுனால அதை பண்ணேன் நான். ஓகே. அதுவும் அப்படி தான் வந்துச்சு. தேன்மானும் கொம்பத்தை நான் மிஸ் பண்ணதுனால இதில் பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணேன். அப்புறம் ஆதித்யவர்மா வந்து ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டதுனால அது போய் பண்ண வேண்டி வந்துச்சு. ஐயப்பனம் விஷயம் வந்து வேற ஒரு கேமராமேனை வச்சு எடுத்துட்டு அது அவங்களுக்கு ஏதோ சிங்க் ஆகலன்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டாக என்னை கூப்பிட்டாங்க. ஒரு 40 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. ஓகே. அந்த ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்டில் கூப்பிட்டதுனால போய் மீட் பண்ணேன். அப்படிதான் அந்த படத்தில் நான் உங்களை அசோசியேட் பண்ணது திரிவிக்ரம் சாரா சார்? இல்லை திரிவிக்ரம் சார் கூப்பிட்டாரு. ஓகே. அப்படி கூப்பிட்டு இந்த படத்தை பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே, சரி திரிவிக்ரம் எனக்கு நல்லா தெரியும் சொன்னால் ஓகே பண்ணுறேன். படம் பார்த்துட்டு அது திருப்பி அது ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிடலாம், முதல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம்னு சொல்லி 40 days எடுத்தா சார்? 40 நாள் எடுத்து எதுவுமே ஸ்க்ராப் பண்ணேன். இல்லை, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டோம். ஓகே ஓகே. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எடுக்கலான்னு சரி எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன். என்ன ரீமேக்கில் ப்ராப்ளம்னாக்கா, யூ ஆல்ரெடி சீன் த ஃபிலிம், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். கஜினி அதை மறந்துட்டேன். ஆமாம், இங்கே ஆடி ராஜசேகர் பண்ணுறாங்க, அங்கே நீங்கள் பண்ணுறீங்க கஜினி. ஸோ இதில் ஐரனின்னா என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட அசிஸ்டண்ட் வந்து ஆடி ராஜசேகர், மலையாளத்தில். ஓகே. ஸோ ஆடி ராஜசேகர் ஒர்க் பண்ண ஒரு படத்தை நான் திருப்பி ஒர்க் பண்ணுறேன் ஹிந்தியில். அப்படி ஒரு காம்பினேஷன். அது ஒரு நல்ல ஒரு பிசி சாரோட படத்தை நான் எப்படி மேட்ச் பண்ணுறது சொல்லுங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி நம்ம கம்ப்ளீட்லாம் அவாய்ட் பண்ணி அதில் ஆப்போசிட்டில் போனால் தான்
நம்மளுக்கு அதை தப்பிக்க முடியும். ஸோ தட்ஸ் வாட் ஐ டிட் வித் கஜினி ஆல்சோ. ஒரிஜினல் கஜினிலேருந்து இது டோட்டலி கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேறு மாதிரி எடுத்துருப்போம். ஸோ அது கான்ஷியஸாக தான் இருந்தாங்க, வேறு வழி இல்லை. இப்போது ரீமேக் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, ஒரு நல்ல ஷாட் இருக்கும். இப்போ அசின் வந்து அப்படியே டென்ஷனாக உட்காந்துருப்பாங்க, கேமரா வந்து ஒரு ஆங்கிளில் இருக்கும், அவங்க ஃபேஸ்லேருந்து டங் டங் டங்னு கட் பண்ணி ஒரு ஒயிட் ஷாட் வரும். அவங்க ஃபேஸில் ஆரம்பித்து அப்படியே அப்படியே ஆண்டனி எடிட்டிங்கில் அப்படியே எடிட் ஷாட் இருக்கும். ஒரு ஷாட் மட்டும் இப்படி இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த ஷாட்டு இப்படி 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 வந்து டக்குன்னு இப்படி ஆகிடும். அந்த ஒயிட் ஷாட் வந்து கொஞ்சம் டில்டடாக இருக்கும். அது நான் கீழே கேமரா வச்சுருந்தேன், கொஞ்சம் பின்னாடி எடுத்து கொஞ்சம் லெவலில் வச்சு எடுத்தேன். இப்போ அங்கே அமீர் உட்காந்துருந்தார். அவர் ஷாட்டை தான் அவர் பார்க்க மாட்டார், அவர் சும்மா அங்கே உட்காந்துருந்தார். அது இப்படி மானிட்டர் பார்த்தாரு. Hey Ravi, I remember that shot was like this in that original. That gave an impact. Why you are not taking that? அப்படின்னாரு. நான் அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அதனால நான் அப்படியே எடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை அது இப்படி இருந்துச்சு, அது மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருங்கன்னாரு. இந்த முருகதாஸ் பார்த்தேன், முருகதாஸ் எடுங்க சார், சரி அவர் சொல்கிறார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்கிட்ட சொன்னார். அவருக்கு தெரியாத கதை. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அப்படி கேமரா வச்சுட்டு ஆடி ரோல் கேமரா அப்படின்னோடனே கேமரா ஆன் பண்ணிட்டாங்க. கேமரா ஆன் பண்ண உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆடி வந்து முருகதாஸ் மானிட்டரில் பார்த்துட்டு, சார் இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருந்தால் நல்லா இருக்கணுன்னே அது கீழே இருந்துச்சு கேமரா. அப்படியே கையில் இழுத்துருக்காரு. கேமரா ஓடிட்டு இருக்கும்போது அப்படி பின்னாடி எடுத்துருக்காரு, அது இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இவருக்கு லெவல் பண்ணிட்டு அப்படியே ரெடி, அப்படியே ஆக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது இப்படி வந்துச்சுல்ல, அதை வந்து ஆண்டனி எடிட்டிங்ல அந்த கேமரா ஓடிட்டு இருந்ததுனால அந்த ஷார்ட் அதை கட் பண்ணி போட்டார். ஓகே, அவர் ஆடி ராஜசேகரன் அப்படி எடுக்கணும்னு நினைக்கல, அது கேமரா டில்ட் ஆகி போச்சு. ஆனால் அது படத்தில் யூஸ் பண்ணதுன்னா அது பயங்கர இம்பாக்டாக இருந்துன்னு சொல்லி அமெரிக்கான் அதை எடுக்க சொல்கிறார். ஓகே, அவர் நாங்கள் இப்படி என்ஜி ஷாட் அவன் போட்டார், அதை வந்து இவர் நாங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்தோம், அதை போடல எடிட்டில், இதை போட்டேன், அதை இம்பேக்ட்ன்றாரு. சரி எடுங்க அது மாதிரி அப்படின்னாரு. ஸோ ஓகே, இது மாதிரி இது அந்த கஜினில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் என்னன்னா, ஒரு இப்போ இந்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கஜினியில் அவரோட ஃப்ளாட் ஒன்று, அந்த ஃப்ளாட்டோட செட்டு போட்டிருந்தாங்க ஹைதராபாத்தில். நான் சொன்னேன் இந்த செட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படின்னு இதை பிளான் பார்த்தா நார்மலாக இருந்துச்சு. இது போர் அடிக்குது, இந்த செட்டு ஸ்கொயராக இருக்குது, இதை வேற ஒரு மாதிரி பண்ணலான்னு. என்ன பண்ணலான்னு, நீ என் கூட ஒரு வீடை கூட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அமீர்கான் வீடை கூப்பிட்டு போயிட்டேன். அப்போ அமீர்கான் இல்லை, அங்கே வெளில போயிருந்தாரு. வீடை கொஞ்சம் பார்க்கணும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்து ஃபுல்லாக மெஷர் பண்ணி, இப்போ இது இருக்க அந்த இங்கே டோர் இருக்குது, இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, இது மாதிரி ஒரு இது இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த விண்டோ அங்கேருந்து வந்தோடனே 2 ஸ்டெப்ஸு, அதை மாதிரி நுழைஞ்ச உடனே இந்த ரைட் சைடில் பாத்ரூம் இருக்கும், அது மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை டீ படம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே செட்டு போட்டோம். ஓகே, இப்போ அமீர்கான் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்குது, செட்டுக்கு வர்றாரு. ஒன்றுமே ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை, அப்போ புதுசாக வர்றது தானே கதைப்படி. ஆமாம். அப்போ வந்தார், வந்துட்டு வெரி நைஸ் செட்டு, வை ஐ எம் ஃபீலிங் லைக் ஐ எம் அட் ஹோம் அப்படின்னாரு. என் வீடு மாதிரியே ஃபீல் பண்ணுறேன்னாரு. நான் சொன்னேன், அது இல்லை, இதான் ட்ரிக்கு, அதில் உங்கள் வீட்டை தான் மெஷர் பண்ணி இங்கே செட்டாக போட்டிருக்கோன்னு. ஓகே, அதே ஸ்டெப்ஸு, அதே பில்லரு எல்லாம் அப்படியே இருக்கும். அவர் வீட்டையே எம்டியாக பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. என் வீடு அதான் என் வீடு மாதிரியே இருக்கேன். நான் இப்போ உங்கள் வீடு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, தான் இந்த படத்துக்கு வேணும்னு சொல்லி. ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் திங், அது ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆச்சு. சூப்பர் சார். அவர் ஆக்டருக்கு வந்து அவரோட வீடு மாதிரி ஃபீல் பண்ண, இங்கே தான் நான் இது போட்டிருப்பேன், அங்கே தான் இது போட்டிருக்கேன்னு எல்லாம் அவர் வீடு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது கேரக்டருக்கும் பயங்கரமாக யூஸ் ஹெல்ப் ஆச்சு. ஓகே சார். ஸோ அதே மாதிரி தெலுங்குல வந்து நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அங்கே படம் பண்ணீங்க, மகேஷ் பாபுவோட பரதன் என்ன. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கான சரி தெலுங்குல போய் பண்ணலாம் அப்படின்ற கால் எப்படி சார்? ஏன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியுது. தெலுங்குல இருந்து என்னை யாருமே கூப்பிட்டதில்லை. ஏன்னா கூப்பிட்டதில்லைனாக்கா
ஹிந்தி கேமராமேன்ற ஒரு இது இருந்துச்சு. ஓகே. அப்போ தெலுங்குல அவ்வளோ வெளியிலேருந்து கேமராமேன் எடுக்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. தமிழ்லேருந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நிறைய தெலுங்கு கேமராமேன் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பீரியடில் எல்லா ஆக்டர்ஸும் இந்த வெளி மாநிலத்துலேருந்து ஆளுங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் நான் அது உள்ளே போனேன். அதுக்கு முன்னாடி ராண்டி எல்லாம் போய் நிறைய படம் பண்ணியிருக்காரு, ரத்னவேல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய. பட் பாப்புலராக யாரும் போய் அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக க்ரோ ஆகலை அந்த டைமில். இப்போ பரதநாட்டியம் எடுக்கும்போது தான் ஒரு இது வந்துச்சு. ஆனால் பாகுபலி வந்ததுக்கப்புறம் தான் வேற ஜோனில் போச்சு அவங்களோட பட்ஜெட்டுகளும் இதுவும். ஸோ ஐ திங்க் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படி கூப்பிடாது தான் இருந்தாங்க. அப்படி கூப்பிட்ட போது தான் இந்த பரதநாட்டியம் போனேன். அதுக்கப்புறம் பீம்லா நாயக்கு, அதுக்கப்புறம் ஓஜி. ஓகே. பட் அவங்க ரொம்ப டைம் எடுக்கிறாங்க படம் முடிக்கிறதுக்கு. அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. அது ஒரு ஒரு 2 வயசு போயிடுது ஒரு படம் எடுத்து முடியுமா. ஓகே. இப்போ போஜி எடுத்து முடியுமா 2 வயசு ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 2 வயசுன்றது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப டைம். கரெக்ட். இப்போ அமிதாப் சார் பற்றி நீங்கள் சொன்னால அந்த இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, ஒரு படம், அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவரே கைப்பட லெட்டர் எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவரோட நீங்கள் ஒர்க் பண்ண படத்தில் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸில் வந்து எல்லாருக்கும் பேரை தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷ் பண்ணும்போது உங்கள் பேரை அவர் மிஸ் பண்ணிட்டதா? ப்ரொமோஷன்ஸ் இல்லை, அவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கும்போது ஸ்டேஜில் என் பேர் சொல்ல மாட்டேன்ட்டார். ஓகே. எனக்கு கூட தெரியும். ஏன்னா என்னோட அவார்டு முதல்ல கொடுத்துட்டாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே இல்லை. ஆனால் அவர் அப்போ என் பேர் மென்ஷன் பண்ணலையா, அது எனக்கே தெரியாது. ஆனால் அதுக்கு அவர் ஒரு அப்பாலஜி மாதிரி ஒரு கடிதம் எழுதிட்டு ஒரு மறுநாள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை பற்றி எப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டு, அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வந்தார். ஓகே. அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வந்தார் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அவருக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் ஏதோ சீரியஸாக ஒரு 10 நாளில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த மறுநாள் கொடுத்த இன்டர்வியூவை கட் பண்ணி அதை மார்க் பண்ணி இந்த அப்பாலஜி லெட்டர் மாதிரி ஒன்று லெட்ரு எழுதி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். ஓகே. நான் உடனே அபிஷேக் பச்சனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னப்பா இப்படி உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, நான் என்னடா அவர் ரியாக்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் போய் ஹலோ சார் தேங்க்யூன்னா சொல்ல முடியும், இல்லை ஒன்று மெசேஜ் அனுப்ப முடியுமா? ஸோ நான் வந்து பார்க்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் போய் அவர் எங்கே ஷூட்டிங் இருக்குன்னு கேட்டு அங்கே போய் பார்த்துட்டு பேசிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன். வேறு என்ன சொல்கிறது, நம்மளால வேறு எப்படி அவருக்கு அந்த தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அவார்டாக நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ இப்போவும் சாரோட நீங்கள் டச்சில் இருக்கீங்களா, பேசுகிறதுண்டா? ஆடெல்லாம் பண்ணுறோம், நிறைய ஆட் ஃபிலிம் பண்ணும்போது அவரை மீட் பண்ணுவேன். ஓகே. சூப்பர். பட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஆட் ஃபிலிமாக இருந்தாலும் அந்த டைலாக் மொத்தத்தையும் வீட்லேயே ரிஹர்சல் பண்ணி எங்கே சேர் போடணும், எங்கே இது பண்ணணும் எல்லாத்தையும் கேட்டுப்பார். இப்போ இங்கே தான் சேர்னு வச்சுக்கோங்க, அதை வீட்டில் அது மாதிரி ஒரு சேரை போட்டு அதில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவார். நீங்கள் சேர் தூக்கி அங்கங்கே போட்டிங்கன்னாக்கா அதை வந்து சண்டை போடுவார். நீங்கள் அப்படி இங்கே தானே சொன்னீங்க, நான் இந்த டோர் வழியாக வந்து இப்படி உட்காருவேன்னு நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அவர் உட்காந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு 80 வயசில். அது ஒரு டைலாக் மறந்துச்சுன்னு சொன்னாலும் ஓகே சார் தான் சொல்ல போகிறோம். ஆனால் அவர் ப்ரொஃபஷ்னலாக முடிச்சுட்டு படிச்சுட்டு வந்தது, அதுக்கு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு இது இப்படி ஒரு வேரியேஷன் கொடுக்குற மாதிரி, அது இப்படி பண்ணுற மாதிரின்னு சொல்லுவார். ஒரு டேக்லேயே ஓகேலாம் சொல்ல மாட்டார். அவரே ஒரு 4 டேக் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போவார். சூப்பர். எனக்கு அதே மாதிரி ஷாருக் கான் சார் பற்றியும் பேசுகிறேன். ஆனால் நிறைய படங்கள் நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணி ரப்னே பண்ணாதி ஜோடிலாம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. ஸோ சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள், ஏன்னா அங்கே ஷாருக் கான் சார், அமிதாப் சார் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில் இருக்க பெரும்பாலான ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் ஷாருக் கான் சார் எப்படி தனிச்சு தெரிகிறாருன்றதை பற்றி பேசலாம். ஏன்னா ஆமீர் சார் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ஷாருக் சார் வந்து ரொம்ப பீப்புள்ஸ் பர்சன். இப்போ நீங்கள் வந்திருக்காருன்னா எல்லார் பேரையும் கேட்டுப்பார். ஓகே. அவர் கிளம்பி போகும்போது தேங்க்யூன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேர் சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு போவார். இது வந்து ஒரு கிரேட் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அவர்கிட்ட கற்றுக்கிறதுல மெயினானதுன்னா யார் வந்தாலும் எழுந்து கை கொடுத்து தான் அப்புறம் உட்காருவார். அது ஒன்று. சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எழுந்து சீட்லேருந்து எழுந்து கை கொடுத்து பேசுவார். அது மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அவருக்கு தெரியும் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார்னு, ஆனால் அவ்வளோ ஹம்பிளாக இருப்பார். இப்போ நான் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா
ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே மறுபடியும் போட்டிருப்பாரு. அவ்வளோ பிஸி நேரத்தில் இப்போ அவரோட 60வது பர்த்டே வந்துச்சு. ஓகே. நான் இங்கேருந்து ஒரு விஷயம் அனுப்பிச்சிருந்தேன். நம்ம ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தேங்க்யூ ரவி காரு, டெல் யுவர் ஒய்ஃப் மை விஷஸ் ஃபார் ஹர் பர்த்டே டூ, அவர் 60th பர்த்டே டூ. ஏன்னா 2 பேரும் ஒரே டே, ஒரே டேட்டு, ஒரே மாதம், ஒரே வருஷம். ஓ அது அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. ஓகே ஓகே. அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு காரணமும் இல்லை. ஆனால் என் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நீ என் ஒய்ஃபும் நீங்களும் ஒரே டேட்டு தான் அப்படின்னு, 2 நவம்பர்னு. ஆனால் அவர் அதை ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவர் பர்த்டேக்கு நம்ம விஷ் பண்ணால் அவர் விடாத பேரெல்லாம் எழுதி பேர் சொன்னது ஞாபகம் வச்சு அதை மெசேஜ் அனுப்பிச்சிடுவார். ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி. அதாவது ஒரு தடவை ஒரு ஒரு இன்டர்வியூக்கு வந்தாரா சோனி டிவியில். அது ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ சொன்னாங்க, அவங்க இப்போ பெரிய ஆளாயிட்டாங்க. அவங்க அப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்காங்க சோனியில். அவங்க பின்னாடி பேக் சைடில் என்ட்ரன்ஸ்லேருந்து சிகரெட் பிடிச்சிருந்துருக்காங்க அந்த பொண்ணு. அங்கேருந்து கார் வந்து என்ட்ரு ஆகிருக்கு. இறங்கி பார்த்தா ஷாருக்கு இறங்கி எங்கே யாருமே கடந்து எல்லோரும் அந்த என்ட்ரன்ஸில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சிகரெட்டு கடை போட இல்லை கூட அப்படின்னு சொல்லி 2 ட்ராக் போட்டு பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். சங்கீதனா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேம்மா போனோம் அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு வந்து அங்கே போய் இன்டர்வியூலாம் கொடுத்து அவங்க சிஇஓ அவங்க பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. எல்லோரும் இதில் ஆச்சு இன்டர்வியூ கொடுத்தா இது எங்கே இந்த பொண்ணு ஏதோ தூரத்தில் இருந்துட்டு அவங்க அந்த ப்ரொடக்ஷன்லேயே இல்லை. அதாவது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு இவர் எல்லாம் முடிஞ்சவொடனே எல்லோரும் பை சொல்லி வேறு சங்கீதான்னு கேட்டிருக்காரு. எல்லோரும் சங்கீதா யாரும் சங்கீதான்னு, இங்கே யாருமே அங்கே சங்கீதா இல்லை, இங்கே யாரும் சங்கீதா இல்லைன்னு. இல்லை என்ன ஒருத்தங்க கூட்டம் வந்தாரு அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கும்பலில் உள்ளே பூந்து பொண்ணு பாய்மா சியூ அப்படின்ட்டு போயிட்டு வரேன். எல்லாரும் இந்த ஷாருக் கான் உனக்கு உன் பேர் தெரியுது, உன்னை வந்து தேடி வந்து பை சொல்லிட்டு போகிறாரு. இது அவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது பண்ணிட்டு போனதுனால அந்த பொண்ணு இது நடந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பயும் சொல்கிறாங்க, என்னோட லைஃப்பில் நடந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஷாருக் கான் என்ன ஒரு மனுஷனை மதிச்சது தான். என்னை ஒரு ஆளை மதித்து என்னை தேடி வந்து பை சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் ஐம் ஷாருக் ஃபேன் ஃபார் லைஃப் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் he makes people ஸ்பெஷல். புரியுது. அதுதான் சாமா சார் சாமா. ஏன்னா இப்போ 2 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இப்போ உங்கள் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, 2 பேருமே வந்து உங்களோட படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹீரோவாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று தமிழில் வந்து சித்தார்த், கார்த்தி சாரும். ஸோ ஹிந்தியில் கார்த்தி வந்து செட்டில் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆயுத எழுத்துல வந்தபோது யுவா ஆயுத எழுத்து வந்தபோது நான் அந்த டேபிள் அதை யார் அது யார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தொடையாது அப்படின்னு சொன்னேன்னு யாரும் காணாங்க. அது அழுக்கா இருக்க தொட அப்படின்னு தான் சொன்னேன். திரும்பி பார்த்த கார்த்தி இந்த நீ யாரே அப்படின்னு, நான் அசிஸ்டன்ட். பின்ன என்ன தத்திமா எனக்கு இப்போ தொட அப்படின்னு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காரு செட்டுள்ள. அப்படியே இப்போ தொடச்சியாரு. அப்போது அதுக்கப்புறம் இப்பயே யாரை பார்த்தாலும் சொல்லுவார், தமிழ் சினிமாவில் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு போகிறேன், ஓ என்ன பார்த்து நீங்கள் தொட அப்படின்னு சொல்லி திட்டினார். இவர் தான் என்னை செட்டில் வந்த உடனே திட்டினார் அப்படின்னு. அதனால் என் பையன் வந்து பொன்னியின் செல்வன் போகும்போது ஏதோ தப்பு பண்ணாமல் இருக்கு, அவர் கூப்பிட்டு ஏதோ திட்டினாரா, திட்டிட்டு தீர்ந்து போச்சு கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க. ஸோ அது ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஏன் இப்போ கார்த்தி சாரும் இதுதான் சார். ஆனால் இவங்க 2 பேரும் ஹீரோவா நடிக்கிற படங்களுக்கே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றது இது சித்தார்த் சாருக்கும் ரன்பீர் கபூருக்கும். ஸோ அவருமே வந்து இதுல சாவரியால பிளாக்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. சோனமும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல சார், அவங்க நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா பார்த்துருப்பீங்க ஒரு படத்துல. ரன்பீர் கபூருக்கு என்ன வேலை, என்னை வந்து ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஹோட்டல்ல போடுறது, சஞ்சய் லீலா பன்சாலி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போகிறது, திருப்பி ஹோட்டலில் கொண்டு வந்து விடுறது, இதெல்லாம் தான் அவரோட வேலையாக இருந்துச்சு. அப்போ வந்து ரன்பீர் வந்து சின்ன பையன், அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அவர் தான் சேர்ந்துருக்காரு. அதனால் ரன்பீர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் நம்ம வந்து பெட்டி எடுத்து நம்ம எதாவது ஃபோனை நோண்டிட்டு ஹலோ பேஸ்டில் வருவோம், பேக்கை வச்சுருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பேக் ரூமில் வச்சுட்டு அப்படிலாம் சொல்லி இப்படி தான் நம்ம
ஆனால் கையில் பார்த்தா அப்போல்லாம் நோக்கியா ஒன் இருந்த டைம். ஆ, நோக்கியாவோட லேட்டஸ்ட் மாடல் கையில வச்சிருக்கேன். கையில் வச்சிருக்காப்புல. அது பார்த்த உடனே என்ன உங்கள் வீட்டில் யாராவது சினிமாவில் இருக்காங்களா, யூ மஸ்ட் பி ரிச் கை, ஏன்னா லேட்டஸ்ட் மாடல் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. கைண்ட் ஆஃப் சார்னாரு. அப்படின்னா அப்படின்னேன். யார் சினிமாவில் இருக்கா உங்கள் வீட்டில்னு? ரிஷி கபூர் எங்கள் அப்பான்னு. அடப்பாவி சொல்லி சொல்கிறதா, ரிஷி கபூரோட பெரிய ஃபேன், இந்த பேக் கொடுன்னு சொல்லி பேக்கை நீ இனிமேல் பேக்கெலாம் தூக்காது அப்படின்னு. இல்லை சார் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தான். அப்படி தான் பழக்கம். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாப்புல. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோ. ஹீரோ. அதே மாதிரி தான் சோனம் நல்லா குண்டாக இருப்பாங்க. அப்போ அவன் நாங்கள் சும்மா சொல்லுவோம், நீங்கள் வந்து சவுத்துக்கு வந்துரு, சவுத்தில் உனக்கு ஹீரோயின் ரோல் கொடுத்துட்றோம், கொஞ்சம் நல்ல குண்டாக இருக்கு அப்படின்னு. அவன் அசன் டைரக்டர். ஆமாம், இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சோனாம்னு கத்தனா ஓடி வருவேன். அப்படி வந்து அதே இதெல்லாம் தொடக்கிட எல்லாம் சொல்லுவோம். அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு வந்து பார்த்தா ஒல்லி ஆகிட்டு, அடையாளமே தெரியல எனக்கு அந்த படம் பண்ணும்போது. அப்படியே ஒல்லி ஆகிட்டேன். இதுதான் சோனம்னு, என்ன இப்படி இந்த நல்ல கொழுக்கு பிடிக்கு இந்த சாப்பாடு வத்தலாயிட்டாங்களே அப்படின்னு படத்தில் அப்படி அதுக்காக இழைச்சாங்கன்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்படி வந்தாங்க. சித்தார்த் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்தான். இதில் கன்னத்தில் முத்தமிட்டால. அப்புறம் அந்த பார்ட்டியில் டான்ஸ் ஆடும்போது பாடி டான்ஸ் எல்லாம் ஆடினான். அதை பார்த்து சுஜாதா வந்து சங்கர்கிட்ட சொல்ல, இந்த பையன் இருக்கான், அவனை அனுப்பிச்சி விட்றேன், அவனை பாருங்க அப்படின்னு. அப்படிதான் அவனுக்கு இதுவும் பண்ணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸில் ஒர்க் பண்ண இன்னொரு பையன் வந்து தமன். ஆமாம், அவன் மியூசிக் டைரக்டர். அவன் பார்த்தீங்கன்னா தமனோட இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். பீம்லா நாயக் இது ஓஜி கரெக்ட். ஸோ அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். இப்போ தெலுங்குல ஒரு நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் அவர். அது மாதிரி இன்னொரு ஆள் வந்து இப்போ ரன்வீர் சிங் இருக்காருல்ல, அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தார். ரன்வீர் சிங் யார்கிட்ட சார் இருந்தார்? ஷாத் அலி கிட்ட. ஓ. ஸோ அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அவருக்கு நாங்கள் ஷைத்தான் படத்துக்காக டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அதில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸுக்காக ஒரு 4 பசங்க இருப்பாங்க, அதில் ஒரு பையனாக நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அவரும் டெஸ்ட் நான் தான் ரன் பண்ணேன். கரீனா கபூருக்கு நான் தான் டெஸ்ட் எடுத்தேன் அந்த காலத்தில். அப்புறம் அபிஷேக் பச்சன் இவங்களுக்கெல்லாம் ஆக்ரி மகள்னு ஒரு படம் எடுக்கிறது, அதுக்கு டெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம யாரும் சொல்கிறது, டீனா வந்து யாருன்னா இவங்க ட்விங்கிள் கண்ணா, அவங்களையும் இவர் பாபி டியூவில் ஃபர்ஸ்ட் படம் பர்சாத்து, அது ஒரு 75 நாள் நான் ஷூட் பண்ணேன். அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணேன். தபூது ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரேம்னு. ஸோ ஏகப்பட்ட பேர். அனுஷ்கா சர்மா, விராட் கோலி ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அனுஷ்கா சர்மா ரம்னே மடாஜி ஜோடியில் ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஜெனிலியாவுக்கு ஃபர்ஸ்ட் படம் அது பாய்ஸ். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அனன்யா பாண்டே வரைக்கும் ஹிட் பெரிய ஹீரோயின்ஸோட ஃபர்ஸ்ட் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். அப்போ நீங்கள் ஆடு சினிமா எப்படி சார் பேலன்ஸ் பண்ணி பண்ணீங்க? ஏன்னா அவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஹிந்திலேயே. ஆமாம். ஸோ இதுக்கு நடுவில் ஆட் ஃபோக்கஸ் பண்ணுறது பெரிய இதுவாக இருந்திருக்குமே சார். அது வந்து ஆட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு குயிக்காக ஒரு செட்டப்பை எப்படி லைட் பண்ணுறதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதோட சொல்யூஷன்லாம் நிறைய தெரியும். ஏன்னா சின்ன நிறைய 30 செகண்ட்ஸில் ஃபுல் கதை சொல்லி ஆகணும். ஸோ வி வில் டு திங்க் ஆஃப் ஷார்ட்ஸ் விச் வில் டெல் த ஸ்டோரி. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஃபிலிமில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி. பராசக்தியில் வந்து இவரை அதர்வா எட்டி உதைப்பார். அவர் போய் தண்ணியில் சாக்கடையில் விழுவார். போய் உள்ள தண்ணியில் விழுந்துடுவார். இன்னும் தண்ணி உள்ளே போனோம், அப்படியே அப்படியே இருப்பார். அந்த ஷார்ட் எடுக்குங்க எப்படி எடுக்குது? அதையும் சாக்கடையில் போட்டால் எடுக்க முடியாது. அது ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். நான் தானேங்க ஒரு பாத் டப் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பிளாக் பிளாஸ்டிக் உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். அதில் போய் அப்படியே விழுந்தார். க்ளோஸ்அப்பில் பிளாக் தானே, சாக்கடை மாதிரி இருக்கும், தெரியாது. அப்படியே கண்ணு திறந்து அப்படியே உள்ளே போயிட்டார். அது படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் கேட்டாங்க எப்படி எடுத்தீங்கன்னு. ஆனால் அது இதில் எடுத்தேன் நான்,
பாத் டப்பில் எடுத்தேன். ஓகே. ஏன்னா சாக்கடை இவ்வளோ தான் இருந்துச்சு, அதில் போக முடியாது அவருக்கு. விழுந்துட்டார் எகிரி. ஆனால் அது க்ளோஸ்அப் எடுக்க முடியாது, அழுக்கு தண்ணியாக இருக்கும். அழுக்கு தண்ணினாக்கா அந்த மண்ணோட இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில். இப்போ இது ஒரு ஆட் ஃபிலிமில் நான் எடுத்திருக்கேன் முன்ன. ஓகே. பாத்டப் ஆட்லலாம் இந்த ஹீரோயின்லாம் அப்படி பொல்ல போகிற மாதிரி ஷார்ட்டில் எடுக்கணும்னா இது மாதிரி எடுப்போம். ரிஃப்ளெக்ஷன் வேணும்னா எடுப்போம். இந்த பிளாக் பிளாஸ்டிக், அந்த பிளாக் பிளாஸ்டிக் போட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ஓஜியில் வந்து இந்த கால் வைக்கிற ஷாட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பிளாக் பிளாஸ்டிக் போட்டு தண்ணி இவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி வச்சுட்டு சுற்றி ட்ரை மாதிரி அடிச்சிட்டோம். அதில் நடந்து போனார். ஸோ அதுக்கு ஒரு ஷாட்டுக்கு ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆட் ஃபிலிமோட டெக்னிக் நம்ம சினிமாவில் ரொம்ப கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு எப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியும். அதுக்கு டேரக்டருக்கெல்லாம் வந்து சொன்னாலாம் புரியாது. உங்களுக்கு இதான ஷார்ட் ஒன்று எடுத்துறேன்னு நம்மளே சூப்பர் எடுத்துருவோம். அதுக்கு தான் இந்த ஆட் ஃபிலிம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சில மாண்டாஜஸுக்கு எடுக்கணும்னா என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவோம் ஷார்ட்ஸில். ஸோ இப்போ கண்டெம்பரரியாக அடுத்த செட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக தெரிகிற நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்த செட்னா யாரெல்லாம் சொல்கிறீங்க? சரி, இப்போ 2 ஃபிலிம்ஸ் 3 ஃபிலிம்ஸ் ஓல்டு. இப்போ நீங்கள் விஜய் கார்த்திகேயன் அவரை சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் சார். இப்போ ரவிவர்மன் சார்லாம் உங்களோட சீனியர் ஆகிட்டாரு. சீனியர். இப்போ நீங்கள் ஐப்பனும் கொஸ்டின் பண்ண சினிமாட்டோகிராஃபர் இருக்கார் சுதீப். அவர் இப்போ மதராசி முருகதாசரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, பார்க்கும்போதே வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த செட் ஆஃப் இதில் ஒரு 1 ஃபிலிம் 2 ஃபிலிம் ஒரு 5 ஃபிலிம்குள்ளே இவங்களாம் சூப்பராக பண்ணுறாங்க அந்த மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராக்கின்னு ஒரு படம் எடுத்தார் ஸ்ரேயாஸ், அவர் ரொம்ப நல்லா. ஸ்ரேயா கிருஷ்ணா அவர் நல்லா இருக்கிறாரு. நம்ம விஜய் கார்த்திக் கண்ணன் அஃப்கோர்ஸ் அவர் இருக்கார். தேனி ஈஸ்வர் இஸ் வெரி குட். அவரோட ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேனி ஈஸ்வர் இஸ் வெரி குட். அப்புறம் எழில்னு ஒரு இருக்கார், பைசன்லாம் பண்ணார், அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. சத்யன் சூரியன் அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஜார்ஜ் சிவிலியம்ஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கும்பல் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. வேற என்ன படம் பார்த்தேன், நிக்கித் பூமி நல்லா பண்ணுறாரு. நிக்கித் பூமி டிராகன் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். அவரோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் ஒரு ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒர்க்கெலாம் நான் கான்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம அவங்களுக்கு சேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வி ஆல்சோ ரெஸ்பாண்ட் வெரி வெல். ஓகே சார். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இப்போ ரோபோவோ எந்திரனோ இல்லை வந்து சிவாஜியோ பண்ண முடியலன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி அங்கே மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆமாம். ஸோ இந்த காம்பினேஷனை நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ கூட ராஜ்கமலில் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ ரஜினி சாரோட படம் பண்ணிக்கும் போல இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. அந்த மீட்டர் நான் போட்டது வச்சு தான் இருக்கேன். அதில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஏன்னா ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணணுன்னு இருக்கு எனக்கு. அது எந்த டேரக்டர் கூட நடக்கணும்லாம் தெரியாது. ஒரு அது இட் வில் பி ஏன்னா ரஜினி சார் படத்தை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். சின்ன வயசுலேருந்தே ரஜினி சாரோட பெரிய ஃபேன். அப்படிலாம் இருக்கும்போது அவரோட படம் சினிமாவில் இருந்துட்டு அவரோட படத்தை வந்துட்டு விட்டுட்டேன். பல படங்கள் விட வேண்டி வந்துச்சு. சந்திரமுகி கூட கூப்பிட்டாங்க. ஸோ அது அந்த டைமில் ஏதோ டேட்டு இதுன்னு விட்டாச்சு. அப்படி நான் ரஜினி சாரை பார்க்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, நான் வந்து என்னை ரத்னவேலை பார்க்க போயிருந்தேன், அவர் ஷூட்டிங் ரஜினி சார் இருக்கு, நான் ரஜினி சாரை மீட் பண்ணதே இல்லை நேரில், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போனார் ரத்னவேலு. இல்லை அந்த லிங்கா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். என்ன வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை சார் அவங்க பெரிய ஃபேன் தான். ஏன்னா நான் உங்கள் ஃபேன், என்னை கூப்பிட்ட ஒரு படத்தை கூட நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா இவருக்கு எப்படி தெரியும், சங்கர் சொன்னார் நீங்கள் உங்களை கூப்பிட்றது நீங்கள் டேட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னாரு. என்ன ரஜினி சார்லாம் என்னை ஞாபகம் வச்சுருக்கேன், நான் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுன்றதே தெரியவே தெரியாதுன்னு நினச்சேன். அவருக்கு என்ன தெரியுதுன்றது ஆச்சரியமாக இருந்தேன். ஸோ அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுதான் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கல. புரியுது சார். இப்போ நீங்கள் தக் லைஃப் ஒர்க் பண்ணலைன்னா சார், அதுக்கு நீங்கள் மருதநாயகம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணீங்க. ஆனால் மருதநாயகம் வந்து படம் வரல. ஒருவேளை தக் லைஃப் நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா அந்த ஒரு இதுவும் பெண்டிங்கில் இருந்திருக்குங்களா சார்? கமல் சாரோட
ஒரு படம்? கமல் சாரோடலாம் எனக்கு நிறைய படம் ஆஃபர் வந்து அதெல்லாம் பண்ண முடியாத போயிடுச்சு Okay. டேட்னால. தென்னாலி மாதிரி படத்துக்கு கூட கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் எவ்வளவோ அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த 35 வருஷத்தில். சில விஷ்லிஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது, இவங்களோட ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு ரெக்ரெட் இருக்கா சார் இந்த 35 வருஷத்தில்? ரிக்ரெட் நிறைய இருக்குது சார். ரிக்ரெட் இல்லாதெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினச்சி பல பேர் அதில் அப்ரிஷியேட் பண்ண படத்துக்கெல்லாம் அவார்டெல்லாம் கிடைக்காத போயிருக்கு, நேஷ்னல் அவார்டோ இதெல்லாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் அது அதில் பிளாக், இல்லை ஒரு விராசத், ஒரு சாவரியா, ஒரு தில் சாத்தை, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நேஷ்னல் அவார்டுக்கெல்லாம் போய் கிடைக்கவே இல்லை. டெஹலி, அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. எல்லாரும் வைடாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட படம். ஓகே. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றதுக்கெல்லாம் ரீசன் இல்லை, கொடுக்கல. ஸோ ஆனால் என்னை பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, மல்டிநேஷ்னல் அவார்டு வின்னர்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் நேஷ்னல் அவார்டு வாங்கலப்பா. நீ நேஷ்னல் அவார்டு வாங்கலையா, இந்த படத்துக்கு கொடுக்கலையா, எதுவும் கொடுக்கலையான்றாங்க. கொடுக்கலப்பான்னு, நாமினேஷனாக கொடுக்கலன்னு. ஸோ அதனால் அது ஒரு லக்கு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு லக் வேணும். நல்ல படங்களில் ஒர்க் பண்ணி அந்த டைமில் உங்களுக்கு அதுக்கான ரெகனைசேஷன் கிடைக்கும் போது அதில் ஒரு சேட்னஸ் இருக்குது. சேட்னஸ்னால் சரி இனிமேல் இது எப்போ அமையும்னு தெரியாது, இனிமேல் எப்போ இந்த கன்னத்தில் முட்டை விட்டால் அமையும், எப்போ இந்த பிளாக் அமைன்றது தெரியாது. அதுக்கு ஒரு டைம் இருக்கும்போது தான் கிடைக்கும். அது ஒரு ரிக்ரெட்டு. வேறு ரிக்ரெட்னா இந்த 35 இயர் ஜேர்னியில் ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஒரு நாள் கூட என் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டதில்லை, ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணதில்லை 35 வருஷத்தில். ஸோ அது ஒன்று இருக்குது. அது இல்லாத குழந்தைங்க பிறந்த போது நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தபோது 40 நாளைக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுது. ஓகே. 2வது குழந்தை பிறக்கும்போது நான் மருதநேரத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஊரில் இல்லை. ஸோ ஒரு பர்த்டேக்கும் இருக்க முடியாது, ஒரு டெத்துக்கும் லேட்டாக தான் வர முடியுது, ஒரு கல்யாணத்துக்குலாம் போக முடியல. என்னோட பிரதர் கல்யாணத்துக்கு 2 பிரதர் கல்யாணத்துக்கு நான் போகவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரிக்ரெட்னு சொல்லலாம், சினிமாவுக்கு கொடுக்குற ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ பேசிக்கலி ஐ எம் மேரிட் டு சினிமா. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு. நைஸ் சார். ஏன்னா இப்போ மருதநாயகம் பற்றி நீங்கள் பேசினால, பட் எங்களுக்குமே வந்து அதில் அசோசியேட் ஆனவங்க இன்டர்வியூஸில் சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப ஸோ இந்த படம் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு உள்ள ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கீங்க, சாரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சில ஃபுட்டேஜஸ்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது, இந்த சாங் மாண்டேஜஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு வரலன்றது எவ்வளோ வருத்தமாக இருக்குது சார்? பெரிய வருத்தம் தான். ஏன்னா என்னோட ஒரு வருஷம் போச்சு அதில். விராசத் முடிஞ்சோடனே இங்கே வந்தேன் அந்த படத்துக்காக. ஸோ ஒரு வருஷம் ஒர்க் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷனு, ஒரு ஃபுல் வருஷம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஷூட் பண்ணோம். கமல் சார் வந்து எஸ், நான் என்ன நினைப்பேன்னா நம்மளோட இது வருத்தம்லாம் விடுங்க, கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டாலேயே அதை எடுக்க முடியல. அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவர் 2-3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ அவர் கையிலேருந்து பணத்தை போட்டு எடுத்திருக்காரு. பணம் வேஸ்ட்டாக தான் போச்சு. எவ்வளோ பணம் யோசிச்சு பாருங்க. அதை ஒருத்தர் பண்ணிவிட்டு அதையும் அடுத்த படத்துக்கு ரெடியாக இருக்கார். அவரை தான் பார்த்துக்கணும், நம்ம வேறு யாரும் பார்க்கக்கூடாது. கமல்ஹாசனை பார்த்தா போகிறோம். கமல் சார் வந்து சொந்த பணத்தை நம்மளுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வருஷம் வேலை செஞ்சதுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. அதனால் நான் அதை பற்றி ரிக்ரெட்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவரை பார்க்கும்போது நான் எவ்வளோ பெட்டர்ன்னு தோணும். புரியுது சார். ஆனால் சார்கிட்ட பேசும்போது இப்போ ஏஐலாம் வந்திருக்கு, அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோன்ற மாதிரி தான் அவர் இன்டர்வியூஸ்லாம் அதான் சொல்கிறேன்னே. இன்னும் அவருக்கு அது மேலே ஒரு நம்பிக்கையும் ஆர்வம் இருக்குன்றது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவலில் எடுக்கிறதா இருந்தோம். ஆனால் பட்ஜெட்டில் அந்த டைமில் இப்போ விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரிஜினலாக 200 குதிரையை கொண்டாந்து இந்த சைடு அந்த சைடு 200 குதிரை நிற்க வச்சு ஓட வைக்க வேண்டி இருந்துச்சு. 400 குதிரையை கொண்டு வரணுன்னா எவ்வளோ செலவு தெரியுங்களா? அது வந்து இப்போல்லாம் ஸ்டுடியோ சிஸ்டம் இருக்குது, யாரோ பணம் போடுறாங்க. இவர் சொந்தமாக நடித்து வாங்கின படத்துலேருந்து படத்தை எடுக்கிறார். அதனால தான் கமல் சார் எல்லாம் வீடுகள்லாம் வாங்கிக்காததெல்லாம் விட்டுட்டு சினிமா கேமரா, லென்ஸு, ரெட் கேமரா, அதை இப்படி அன்றைக்கி ஏதோ ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஒரு கேமரா என்கிட்ட டெஸ்ட் எடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அது வாங்கி பார்த்தேன், நல்லா இருக்குது இந்த கேமரா. என்ன கமல் சார் வாங்கிட்டாரு, எடுத்துகிட்டு போயிட்டாரு. என்ன ஏதோ இல்லை அமெரிக்கா போயிருக்காருங்க, கையில் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு. நான் ஒரு கேமராமேன், நான் வாங்கினேன்னு நினைக்கிறதுக்குள்ளே அவர் வாங்கி அதில் ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கிட்ட வேறு காமிக்கிறார், அது பாருங்க அப்படின்லாம் நல்லா இருக்குல்லன்னு. ஸோ
அந்த மாதிரி ஒரு கலையார்வம் இருக்கிற ஒரு ஆளை பார்க்கும்போது நம்மளுக்கு அஷேம்டா இருக்கு. சரி நம்ம என்னடா இவ்வளவு லத்தாஜிக்கா இருக்கோம். அவரு பாரு 60 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு சினிமால. அவர் வந்து அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை விட நம்ம கம்மியா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஸோ பிரீத் சினிமா. அவரோட உட்காந்தீங்கன்னா பேசினேன் பார்க்காத வெப் சீரிஸே இல்லை. எப்போ இந்த மனுஷனுக்கு டைம் இருக்கு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்து அதுல இருந்து பல கருத்து சொல்றாரு. நைஸ். Some other man is. I don't think he is a normal human. அது ஒரு ஏலியன் என்ன பொறுத்த வரைக்கும். சார் டைரக்ஷன் 2 படம் நீங்க பண்ணீங்க. யான் அது சரியா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணீங்க அந்தாதுன் பிரம்மம்னு. ஸோ டைரக்ஷனுக்குள்ள போகணுன்ற எண்ணம் எப்படி இருந்தது? அப்புறம் டைரக்ஷன் கொஞ்சம் பாஸ் விடலான்ற எண்ணம் எப்படி வந்தது? அது ஒன்றும் இல்லை சார். ஒரு ஃபர்ஸ்ட் படம் சரியா ஒர்க் அவுட் ஆகலை, so many reasonsனால. அது ஒர்க் அவுட் ஆகணும்னு ஐ காட் டிஜெக்டட் அபவுட் த ஹோல் ஐடியா. இது பண்ண வராதுன்றதுனால இட் நீட்ஸ் லாட் ஆஃப் மேன் பவர் அண்ட் லாட் ஆஃப் மேனிப்புலேஷன். என்ன சொல்றது, பல பேரை டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. கேமராமேன்னா செட்டில் போய் இந்த கலர் நல்லா இல்லைன்ட்டு போயிடலாம், அவங்க பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க. டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டைரக்டர் ப்ரொடியூசர் இருக்குது அதெல்லாம் முடியாது, இல்லை அவர் ஷூட் பண்ண மாட்டேங்கிறார் கேமராமேன் வாங்க. சரி வேறு வழி இல்லாத நம்மளுக்கு அடிச்சு கொடுப்பேன். நான் டைரக்டர் வந்து வச்சுக்கேன், இந்த கலர் நல்லா இல்லைன்னாக்கா அவ்வளோதான் சார் பட்ஜெட் இருக்குது, இது எப்படியா எடுக்க பாருங்க அப்படின்வாங்க. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம படம் எடுக்கிறதா இது ஒன்று. கேமராமேனுக்கு அந்த கவலையே கிடையாது, இந்த காஸ்டியூம் நல்லா மாற்ற சொல்லுங்கன்றோம். அவங்க போய் சண்டை போட்டு மாற்றின்னு வந்துடுவாங்க, ஏன்னா நம்ம கேமராமேன் ஷூட் பண்ண மாட்டுறாருன்னு. ஆனால் ஒரு டைரக்டராக சொல்ல முடியாது, ஏன்னா டைரக்டராக பல பேரோட ஈகோ பார்த்தா அந்த சட்டை வந்து நம்ம ஹீரோட ஒரிஜினல் காஸ்டியூம் மாதிரி பண்ணியிருப்பான். ஓகே. அவனுங்க வந்து அங்கே போய் ஹீரோ கிட்ட சொல்லுவான், சார் அது நல்லா இருக்கு, டைரக்டர் வேணான்றாரு. ஆனால் கேமராமேன் வேணான்னாக்கா ஓகேன்டுவாங்க ஹீரோ. அப்படியா அப்போ மாற்றிருங்க அப்படின்வாங்க. ஆனால் டைரக்டர் வேணான்னா வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, சார் இது ஏன் வேணான்றீங்க, நல்லா இருக்குது, இது என்ன தெரியுமா அப்படின்லாம் சொல்லி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ டைரக்டராக பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். பல பேரோட ஈகோவை நம்ம இது பண்ணி நம்ம ஒரு ஈகோ இல்லாத அதை டீல் பண்ணோம். அதுக்கான மனப்பக்குவம் இல்லாத இருந்துச்சு. இப்போ அது இருக்கு, வந்துச்சு ஓவர் த இயர்ஸ். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேமராமேனாக இருந்து அந்த அரகன்ட்லேயே வாழ்ந்துட்டோம். அதாவது நம்ம சொன்னால் அது வேணான்னாக்கா வேணாம், இந்த ஃப்ளோரெல்லாம் மாற்று, அந்த விண்டோ எடுத்து அங்கே போடு அப்படின்னாக்கா போட்டுருவாங்க, ஏன்னா கேமராமேன் சொல்லிட்டாருன்னு. டைரக்டர்ஸில் சொல்ல முடியாது அது. அதனால் நிறைய டைரக்டருங்க அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இது இந்த இடத்துல ஷூட் பண்ண முடியாது, நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு. இங்கே நல்லா இல்லை அப்படின்னும். ஏன்னாக்கா அதை வந்து டைரக்டர் சொல்லும்போது, ஏன் இங்கே எடுத்தால் நான் இதுதான் சீப்பு, இந்த லொக்கேஷன் தான் சீப்பு, அந்த நீங்கள் சொல்கிற வீடு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்வாங்க. ஆனால் நான் கேமராமேனை சொன்னேன்னா கேட்டுக்குவாங்க. அது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக நடக்குது. ஸோ அந்த ப்ரிவிலேஜில் இருந்துட்டு திடீர்னு வந்தால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வாலாட்ட வேண்டிய இருக்குன்றது தெரியும் போது உங்களோட க்ரியேட்டிவிட்டிலாம் போய் சர்வைவல் மூடுக்கு வந்து அப்படி ஆகிட்டோம். ஸோ அதுலேருந்து திரும்பி அப்போ தான் டைரக்டர் மேலங்க இருக்கிற மரியாதை ரொம்ப அதிகம் ஆச்சு. அந்த டைரக்ட் பண்ணதுக்காக ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு டைரக்ஷன் தான் என்னன்றது எவ்வளோ மரியாதை செலுத்த வேண்டிய விஷயம்னு தெரியுது. புரியுது சார். அப்புறம் நீங்கள் அங்கே பிரம்மம் பண்ணீங்க, இப்போ அடுத்து என்ன சார்? இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் படம் டைரக்ட் பண்ணேன். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு படம், அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. இது அமெரிக்கனில் நடந்த ஒரு பெரிய ஒரு அரெஸ்ட், ஒரு பெரிய டாக்டர், இந்தியன் டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஷபனா அஸ்மியும் கபீர் பேடி நடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் தான். ஓகே ஓகே. ஷூட் லண்டனில் நடந்தது, மொத்தம் முடிஞ்சிடுச்சு. ஷூட் முடிஞ்சிச்சு, எடிட்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ஜஸ்ட் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இது என்ன லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும் சார்? இங்கிலீஷ். இட்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ். தேர் இஸ் நோ, இட்ஸ் எ ஹாலிவுட் ப்ரொடக்ஷன். அங்கே சூப்பர் சார். தான் சார், இந்த டிஓபி 007 அதுக்கு பின் காரணம் சொன்னீங்கன்னா? டிஓபி 007ன்றது வந்து அந்த இமெயில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஈஸியான ஒரு மறக்காத இருக்கிற ஒரு நம்பர் வேணும்னு நினச்சேன். ஓகே. நான் பெரிய ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட ஃபேன், என்கிட்ட அந்த 50 இயர்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஓகே. அப்போ ஒமேகா வாட்ச் வாங்கிக்குவோம், BMW கார் வாங்கினேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஜேம்ஸ் பாண்டோட அப்சஷனில் இருந்தாலே அப்புறம் லைசன்ஸ் டு ஷூட். ஓகே. ஜேம்ஸ் பாண்ட் 007 லைசன்ஸ் டு கில். ஓகே. நம்ம லைசன்ஸ் டு ஷூட். ஓகே. அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில். அப்புறம் இதை வந்து ஈஸி எல்லாருக்குமே
பார்த்தீங்கன்னா என்ன என்ன இமெயில் ஐடினா DOP007 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாரி இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் அந்த ட்விட்டரில் சோஷியல் மீடியாத்துல எல்லாம் அதே தான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒரு நம்பர். DOPனா டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. அதுமாரி நான் தான் வீட்டில் 7வது பையன். அந்த ஒரு கனெக்ட் அந்த ஒரு கனெக்ட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த வீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7. அது நான் கேட்டு வாங்கல, அதுவே வந்துச்சு அப்படி. அது மாதிரி நான் 7வது பையன். ஸோ எல்லாத்துலேயும் அப்படி ஒரு என்ன சொல்றது கோயின்சிடென்ஸ் நடந்தது. நைஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். உங்களுடைய பேஷன்ஸுக்கு நன்றி. அடுத்தடுத்த சந்திப்புகளில் இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ. ஸோ கீப் என்டர்டெய்னிங், கீப் இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.